இந்த சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். தாவீது அவர் அரசராவதற்கு முன்பதாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவருடையதான தன்மைகளை ஆராதித்து அவர் தன்னை எப்படி தன்னுடைய அரசாட்சியில் வைக்க வேண்டும் என்ற தன்னுடைய தீர்மானத்தையும் குறித்து சொல்லுவதாக இந்த சங்கீதத்தை குறித்ததான பின்னணியம் சொல்லுகிறது. இதன் முதல் வசனத்தை பார்ப்போமானால், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தேவனுடைய இரண்டு அழகான குணாதிசயங்களை மையப்படுத்தி ஒரு ஆராதனையுடன் தன்னுடைய தீர்மானத்தை விவரிக்கிறதை இங்கு பார்க்கிறோம். சரியாய் நீதியாய் நடப்பதை குறித்து தேவன் எப்படி நீதியுள்ளவராய் இருக்கிறாரோ அப்படியும் ஒரு ராஜாவாக நீதியுள்ளவராக இரக்கம் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்ற தன் தீர்மானத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கும் ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை தாவீது துவங்குகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய இந்த இரண்டு குணங்களும், இரக்கம் என்கிறதான குணம் ஹெசட், ஆண்டுடைய கிருபை என்று சொல்லுவோம். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் நிலைத்து நிற்கிற தேவனுடைய உடன்படிக்கையின் அன்பு, மாறி போகாத அந்த அன்பை தான் நாம் இரக்கம் என்று சொல்லுகிறோம். இரக்கம் ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயம் நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி என்று சொல்லப்படுகிறது, ஜஸ்டிஸ். அப்படியானால் நீதி என்று சொல்லப்படுவது அக்கிரமங்களை பொறுத்து கொள்ளாமல் அந்த தீங்கான காரியத்தை வேறறுப்பது, அது நீதியை செய்வது. அதே நேரத்தில் தேவனுடைய காரியம் சொல்கிறது பலவீனமானவர்களை தாங்குவது. ஒரு அரசன் தன்னுடைய குடிகள் மத்தியில் இருக்கும்போது அதில் பலவீனமானவர்களை அல்லது நொறுக்கப்படுகிறவர்களை, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்து தீங்கான காரியத்தை அகற்றி வைப்பது, அது நீதியை குறிக்கிறது. தேவனை குறித்து இந்த ரெண்டு காரியங்கள், தேவன் இரக்கம் உள்ளவர், அதே நேரத்தில் அவர் நீதியும் செய்கிறவர். இந்த ரெண்டு காரியங்களும் சரியாக எங்கே பொருந்தி போகிறது என்று பார்ப்போமானால், நாம் இந்த சிலுவை நாட்களில் நாம் இந்த நாட்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் சிலுவையை பார்ப்போமானால் தேவனுடைய நீதியும் அவருடைய இரக்கமும் இணைந்து பயணித்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தேவனுடைய நீதி எதில் வெளிப்பட்டது? தேவனுடைய நீதி சிலுவையில் பாவத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வருவதில் அது வெளிப்பட்டது. அதே நேரத்தில் பாவிகள் மீது அவர் தம்முடைய இரக்கத்தை அந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் அவர் பாவத்தை காண நீதியை செய்து அதை ஆண்டவர் முழுவதுமாக அகற்றி போட்டு பாவத்தினுடைய வேரை அவர் அறுத்து பாவிகளாகிய நமக்கு ஆண்டவர் இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அந்த இரக்கமும் நியாயமும் எப்படி ஆண்டவருக்குள் ஒன்று சேர்க்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை தேவன் தம்மை குறித்து சொல்லியிருக்கிறார். எரேமியா 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் பாருங்கள், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாராவது ஒருவர் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், புகழ வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை குறித்து, எதை குறித்து அல்லது யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் தம்மை குறித்து சொல்லுகிறார். பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருப்பதை குறித்து. இந்த தாவீது ஆண்டவருடைய இரக்கத்தை ருசி பார்த்திருக்கிறார், ஆண்டவருடைய நீதியையும் பார்த்திருக்கிறார். தனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வந்த போது, தனக்கு நீதி செய்ய யாரும் இல்லாத போது ஆண்டவர் அவருடைய நீதியை வெளிச்சத்தை போல, பட்ட பகலை போல விளங்க செய்திருந்தார். அதே தேவன் அவர் தம்முடைய இரக்கத்தை தம்முடைய ஜனங்கள் மீது ஆண்டவர் செய்திருந்தார். தாவீது அந்த இரக்கத்தை பெற்றிருந்தான் பல நிலைகளிலே. ஆகவே இப்பொழுது தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நான் உம்மையே பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். ஆண்டவர் எப்படி அவர் இருக்கிறார் என்று உணர்ந்திருந்தால் மாத்திரம்தான் நம்மால் ஆண்டவருடைய செயல்களை, அவருடைய குணாதிசயங்களை நினைத்து அவருக்கு ஆராதனை
செலுத்த முடியும். எந்த பக்தியுள்ள வாழ்க்கையும் ஆராதிப்பதிலிருந்து துவங்குகிறது. தேவன் யார் என்பதை ருசித்து அறிந்ததினால் நானும் இந்த தேவனை போல மாற வேண்டும் என்றதான உணர்வு தான் நம்மை ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறது. ஆண்டவர் அவர் இரக்கத்தையும் நியாயத்தையும் உடையவராய் இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கம் 1079வது பக்கத்துல, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இந்த இடத்துல நம்மை வைத்துக் கொள்வோமானால், நம்மிடத்தில் ஆண்டவர் எதை கேட்கிறார் என்று சொன்னால், அழகாய் வசனம் சொல்லுகிறது, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எதை ஆண்டவர் எதிர்பார்க்க? அவர் இரக்கத்தை செய்கிறார், அவர் நியாயமாய் நடக்கிறார். அவர் நம்மிடத்திலேயும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இரக்கத்தை செய்து நம்மால் முடிந்தவர்களுக்கு தேவனுடைய உதவும் கரங்களாக, அவருடைய மனதாக ஆண்டவர் எப்படி அந்த காரியத்தை உணர்ந்து கொள்வாரோ அப்படி நாம் உணர்ந்து கொண்டு இரக்கத்தை சிநேகித்து நியாயத்தை செய்து இந்த பூமியிலே அப்படிப்பட்ட நியாயத்தையும் இரக்கத்தையும் செய்கிற தேவனிடத்திலிருந்து நாம் நன்மை பெற்றிருக்கிறோம் என்று உணர்ந்து அவருக்கு ஆராதனை செலுத்தினால் இந்த முழு உலகத்திலும் நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து முடிப்பார். இந்த தாவீதின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய இரக்கத்தை நினைச்சு அவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நாங்கள் நீதியும் நியாயத்தையும் கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே நம் அபியாசப்படுத்துவோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன அவர் சொல்லியிருக்கிறாரோ அவரை போலவே நம்மை மாறும்படி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பு நம்ம எல்லாருக்கும் நேராய் வந்திருக்கிறது.